ஒரு லட்சம் கொடுத்தால் 1 கோடி. அஸ்வின் ராவ் வியாபாரம் பற்றி உங்களில் ஒருவன் அருண் அலைஸ் ஏகே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ஃபோட்டோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, February 19, 2022 மாலை 6 மணிக்கு ஷம்ருதி கன்வென்ஷன் சென்டர், காட்டமன்னலூர் கேட், ஒயிட்ஃபீல்ட் ஒஸ்கட்ட ரோட், அவலஹள்ளி, பெங்களூர். அதாவது ஒஸ்கட்ட டோலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த மணப்பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, திரு அஸ்வின் ராவ் மற்றும் ராதிகா அஸ்வின் ராவோட பொண்ணு ஷாலினி. அந்த ஷாலினியோட கணவர் ராயன். இப்போ எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற ஃபோட்டோவில் ரைட் சைடில் கண்ணாடி போட்டுட்டு ஒரு ரெட் கலர் கோட் போட்டிருக்கவர் தான் அஸ்வின் ராவ், எல்லாருக்கும் தெரியும். மணப்பையன் ராயன், மாலை போட்டிருக்க அந்த மணப்பெண் ஷாலினி. கடைசியாக அதே அந்த ரெட் கலர் சாரியில் இருக்கிறவங்க தான் ராதிகா அஸ்வின் ராவ். இவங்க குடும்பமாக கொள்ளையடித்தது பல ஆயிரம் கோடி தான். இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்வின் ராவோட மருமகன் ராயன் மே மாதம் 15 2023 ராமூர்த்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பார்த்தப்ப, அடுத்த ஒரு 2 நாள் கழித்து திரும்ப மீட் பண்ண வந்தப்போ என்கிட்ட பேசினார். பேசும்போது நான் சும்மா விளாட்டாக சொன்னேன். என்ன அப்படின்னா, என்ன சார் உங்களுக்கு என்ன அஸ்வின் ராவுக்கு அப்புறம், ஏன்னா அஸ்வின் ராவுக்கு அப்போ கொஞ்சம் கால் ஏதோ ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அஸ்வின் ராவுக்கு அப்புறம் நீங்கள் தான் இதுக்கு வாரிசு, பரவாயில்ல சார் உங்களுக்கு என்ன, அஸ்வின் ராவ் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிட்டாரு. இவர் மாமா அத்தை சொல்ல மாட்டார், மம்மன் டேட் அப்படிம்பார் ராயன். அப்போ அவர் வருத்தப்பட்டார். என்ன சார் என்ன பண்ணி என்ன குழந்தை இல்லை அப்படின்னு. பாவப்பட்ட காசை வச்சுருக்கவங்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும் யோசிச்சு பாருங்கள். பல பேர் தன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண முடியாமல் கல்யாண காசெல்லாம் இவனுங்கள்ட்ட கொண்டு கொட்டிட்டு இப்போ வரைக்கும் அஸ்வின் ராவ் பணம் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொல்கிறான், தமிழ் ஆளுங்கள்ட்ட தான் கலெக்ஷன் பண்ண முடியல. அப்போ மற்ற லாங்குவேஜ், மற்ற மொழி பேசக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் இப்போ கலெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஹிந்தி, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், மற்ற சைடில் வசூல் ஆகிட்டு தான் இருக்குது. ஏங்க இந்த அஸ்வின் ராவ் இந்த மண்டபத்தில் இந்த பத்திரிக்கை எனக்கு அனுப்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, சவுந்தரராஜன் சம்பத், பாண்டிச்சேரி. அவன் இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணனால தான் இந்த அஸ்வின் ராவோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வருது. அவனும் வசூல் பண்ணி தப்பானவனாக இருந்தாலும் அவன் செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அவன் இந்த பத்திரிக்கை எனக்கு அனுப்பிச்சது தான். சரிங்க, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்டபத்தில் இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணார். ஆனால் இன்றைக்கி பணம் போட்டவங்க அத்தனை பேரும், ஒருத்தர் வீடு ஜப்தியில் இருக்குது, ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கார். ஆனால் இப்போ வரைக்கும் பணம்னு இந்த பணப்பிசாசு அஸ்வின் ராவ் இப்போ வரைக்கும் பணத்தை தான் வசூல் பண்ணிகிட்ருக்கான். இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஸ்வின் ராவ் யார்? இவர் என்ன மினிஸ்ட்ரி வீட்டு பையனா? கிடையாது. இவர் ஒரு புரோக்கர், ஒரு மீடியேட்டர். ஏதோ ஒரு சில லிங்க்கில் அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்லிவிட்டு, இவனோட தோற்றம் வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ல, அப்படிங்கிற நம்மளோட கிறுக்குத்தனமான ஒரு விஷயந்தான் இவங்களை ஆளாக்கி விட்டது. அப்போ அஸ்வின் ராவ் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாதவன். இப்போ அவங்கக்கிட்ட வீட்டில் வால்வோ கார், 1 கோடி ரூபாய் கார் வீட்டில் நிற்கிது. கார் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வீட்டில் கார் நிற்கிது. இன்னோவா, ஜீப்பு, ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டு, டாட்டா, நிறைய வண்டி 2 கோடிக்கு மேலே தான் இருக்கும் சொல்கிறேன். அப்போ இவங்க இப்படி வசூல் பண்ணி என்ன சாதிக்க போகிறாங்க? இப்போ அவன் பொண்ணுக்கு குழந்தை கூட இல்லை, அழுதுட்டு தான் உட்காந்துருக்கணும். பல பேரோட பாவம், சாபம், குடும்பத்தோட கும்மாளம் குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு நெகட்டிவாக மெசேஜ் அனுப்புகிறீங்க.
உனக்கு அவரோட சம்மந்தமா இவரோட பணம் வாங்கிட்டியே, இப்போயும் சொல்கிறாங்க பணம் வாங்கலை, என் அக்கௌண்ட் டீட்டெயில் எங்கே வேணாலும் கொடுக்க நான் ரெடி. சரிங்களா? 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். அப்போ மீதி பணம் 7 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கான பலன் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. இந்த பிஸ்னஸ் இவனுங்க இப்போ முடிக்க போகிறதும் கிடையாது. எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு முடிய போகிறது இல்லை. ஏங்க எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் முடிஞ்சிடும். ஏன் அதை சொல்லணும்? எலெக்ஷனை ஏன் உங்கள் சம்மந்தப்படுத்தி பேசணும்? எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இயர் ரெண்டு வந்துருச்சு. மார்ச் 31 உங்களுக்கு இயர் ரெண்டு. அப்போ இந்த இயர் ரெண்டு வந்து போயிடும். ஏப்ரல் பிறக்கும். 3ஆம் தேதி இவங்களுக்கு ஹியரிங்கு. 3ஆம் தேதி ஹியரிங் போயிடும். அப்புறம் எலெக்ஷன் வந்துடும் 10 நாளில். 10-15 நாளில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எலெக்ஷனை ஓட்டிடுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட். இது இப்படியே போயிட்டுருக்குங்க. ரம்ஜான் நல்லபடியாக முடியும். இந்த ரமலானும் முடியும். அடுத்த ரமலானும் வரும் மார்ச் மாதத்தில். அப்போயும் இவனுங்க இந்த பிஸ்னஸை முடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ நான் எதுக்காக மெயினாக உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன்னா, இவன்லாம் எப்படி தன்னோட குடும்பத்தை மட்டும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் தின்னா போதும். அப்போ அடுத்தவன் நக்குனா கூட அவனுங்க என்னன்னு கேட்க மாட்டானுங்க. அடுத்தவன் அவன் பசி தீந்துச்சா, பணம் கொடுத்தவனுக்கு பசி தீந்துச்சா, அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கான், ஏன் இப்படி வாரி வாரி கொட்டிக்கணும், எதை பற்றியும் யோசிக்க மாட்டானுங்க. பணம் வசூல் பண்ணவங்க அத்தனை பேருக்கு கோவம் வரும் தான், பதில் சொல்ல முடியாது தான். எஸ்டிஜிசி இன்னமும் ஐடி போட்டுட்ருக்கான். இன்னொருத்தன் வசூல் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த டெய்ஸி ராணி மேடம் ஏதோ ஒரு ஆடியோ கொடுத்தாங்க, இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. நாளைக்கு எல்லோரும் எடுத்துருவீங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, எதுவுமே நடக்கலை. இந்த இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டார், ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு நாளைக்கு வரப்போகுது. அப்போ 7 நாளாக இவர் வாங்கின டாக்குமெண்ட் என்னாச்சு, ஏது என்னாச்சு? இது நடக்க போகிறது இல்லைங்க. இவனுங்கள்ட்ட உண்மை கிடையாது. அதனால் பணம் கொடுக்குறவங்க இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களெல்லாம் யாரும் திருத்த முடியாது. உங்களை திருத்துறது என்னோடய வேலை இல்லை. ஆனால் நான் செஞ்ச புண்ணியம், பல பேர் பணம் கொடுக்காம தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க, நன்றி சொல்கிறாங்க. நன்றியும் நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக என்னோடய உதவி கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பேன். நம்பிக்கை இல்லாதுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட அவங்களுக்கு நான் உதவி பண்ணணுங்க அவசியம் இல்லை. ஆக மொத்தம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அதுக்கப்புறமாச்சு யோசிங்க. நல்லதே நடக்கட்டும், அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த ஆடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.